அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியாவுல இன்னொரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த ரிவாயத் இருக்கிறது சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் கான முஸ்தன்னன், யார் ஒரு வழியை தெரிவு செய்ய விரும்புகிறாரோ ஃபல்யஸ்தன்ன பிமன் கதுமாத், மரணித்த அந்த நபித்தோழர்களுடைய வழியை அவர் தேர்வு செய்து கொள்ளட்டும். உலாயிக, அவர்கள் யார், அந்த மரணித்தவர்கள் யார், அவர்கள் தான் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். கானு கைர ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அபர்ரஹா குலூபன், மிக நல்லிதயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். வ அஅமகஹா இல்மன், ஆழமான அறிவு படைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வ அகல்லஹா தகல்லுஃபன், வெளிப்பகட்டு இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கௌமுன், அந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்ட கூட்டத்தினர் தெரியுமா? இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வ நக்லி தீனிஹி, தன்னுடைய நபி அவர்களுடைய தோழமைக்காக வேண்டியும் தன்னுடைய மார்க்கத்தை முழு உலகத்திற்கும் பரப்புவதற்காக வேண்டியும் இந்த சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எனவே ஃபதஷப்பஹு பி அக்லாகிஹிம் வ தராயிகிஹிம், அவர்களுடைய குண இயல்புகளையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மதின், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். கானு அலா ஹுதல் முஸ்தகீம், அவர்கள் நேரான வழியிலே இருந்தார்கள் என்பதாக அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள்.